பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹுனைன் யுத்தத்தில் கலந்து கொள்கிறார். யுத்தத்தில் கலந்து கொண்ட பொழுது அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகைகளை கொடுத்தார். 1-2 ஒட்டகம் இல்லை, 100 ஒட்டகைகளை கொடுத்தார். 100 ஒட்டகைகள் என்பது இந்த காலத்தில் அது ஒரு பெரிய மதிப்பு கொண்டது. 100 ஒட்டகைகளை கொடுத்தார். ஆனால் அவருக்கு திருப்தி ஏற்படுத்தவில்லை. ஜிதினி மாலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு இன்னும் அதிகமான பொருளாதாரத்தை தாருங்கள் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற இந்த உலகத்தில் உயர்ந்த தத்துவங்களை சொன்னவர்கள் யாரும் கிடையாது. லவ் கான லி இப்னி ஆதம் பாதியான் மின் ரஹபின் லப்தமா மின் சாலிசின் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தினாலான 2 ஓடைகள், கிராம் கணக்கில் இல்லை, கிலோ கணக்கில் இல்லை, தங்கத்தினாலான 2 ஓடைகள் இருந்தாலும் லப்தமா மின் சாலிசின், 3வது இருக்குதா அப்படின்னு தேடி பார்ப்போம். லா யம்லவு ஜவ்வை இப்னி ஆதம் இல்ல துராப், ஆதமுடைய மகனின் வயிற்றை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜித்னி மாலான்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அவருக்கு ஒரு உபதேசம் சொன்னார்கள். மௌத்தாகின்ற வரை பொருளாதாரத்தில் ஹவன் நஃப்ஸாக இருக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்தை தேடுவது தவறல்ல, சம்பாதிப்பது தவறல்ல, கண்ணியத்திற்குரியவர்களே. இன்னும் சொல்ல போனால் ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடுத்த வினாடியே அவர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். ஏற்றுக்கொண்ட ஒரு சில நிமிடங்கள் தான். பின்னாலே ஒரு சஹாபி போய், நீங்கள் ஆடை அணிந்து ஆயுதங்கள் தரித்து ஒரு போருக்கு வாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டார்கள். அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம், அடுத்த 10வது நிமிடத்தில் நம்மை ஒரு தளபதியாக நியமித்திருக்கிறார்களே. அவர் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை ஏற்று ஆயுதங்கள் தரித்து வந்து விட்டார். வந்தவர் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில நிமிடங்கள் தான் ஆகிவிட்டது, என்னை நீங்கள் தளபதியாக நியமித்திருக்கிறீர்களே. நபி சொன்னார்கள், அஸமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இந்த போர்க்களத்தில் உங்க உயிருக்கோ உடம்புக்கோ இந்த சேதமும் அல்ல. அது மட்டுமல்ல, அகராக்கல்லாஹு மாலன் கஸீரா, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பொருளாதாரத்தை தருவான். நடக்கிறது யதார்த்தத்தை சொன்னார். அவர் உடனே சொன்னாரே, நான் பொருளுக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் நீங்க பொருளாதார ஆசை பிடிச்சவங்க சொல்லல. அல் மாலு சாலிஹு லிர்ரஜுலி சாலிஹி கைரு, நல்ல பொருளாதாரம் நல்ல மனிதரிடத்தில் இருப்பது நல்லதுதானே என்று சொன்னார். பொருளும் நல்லதாக இருந்து ஹலாலாக இருந்து வைத்திருக்கின்ற மனிதரும் நல்லவராக இருந்தால் பொருள் பாராட்டுக்குரியது. 2ல 1 மோசமா இருந்தாலும் தப்பு. பொருள் ஹலால் தான், வச்சிருக்கிற ஆளு மோசமான ஆளா இருக்கான்னு வைங்க, அவ்வளவுதான். அல்லது மனிதர் நல்ல மனிதராக இருக்கிறார், பொருளாதாரம் ஹராமாக இருக்கிறது, அதுவும் கெட்டதுதான். அப்ப பொருளாதாரம் நல்லதுதான். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை பற்றி பேசுகின்ற இடத்திலெல்லாம் மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வின் பேரருள் என்றுதான் சொல்கிறான். குர்ஆன் எடுத்து பாருங்க. இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வ தருல் பை. அதுக்கு அடுத்த ஆயத்து, ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபதுலில்லாஹ். ஃபதுலுல்லாஹ். இன்னொரு இடத்தில் வெளிநாடு சென்று பொருள் தேடக்கூடியவர்களை வாஹருன யத்ரிபூன ஃபில் அர்தி யப்தகுன மின் ஃபதுலில்லாஹ். ஹஜ்ஜில வியாபாரம் செய்யலாமா? லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபதுலன் மின் ரப்பிக்கும். ஃபதுல் என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வின் பேரருள் தவறல்ல, ஆனால் அது பேராசையாக மாறிவிடக்கூடாது. அந்த சஹாபி ஜித்னி மாலா ஹகீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தாங்கினா 100 ஒட்டகம் அதிகம் தான். ஆனால் நபி என்ன அழகாக பாடம் நடத்தினார் தெரியுமா? ஹகீம் இன்ன ஹாதிஹில் அம்வால் குல்பத்துல் ஹதரத். ஹகீம், இந்த பொருள் இருக்கிறதே புத்தம் புதிய ஃப்ரெஷ்ஷான இனிப்பு, அதை விரும்பாதவங்க யாருமே கிடையாது. எனக்கு விருப்பம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அந்த விருப்பம் இருக்கும். இனிப்பினுடைய விருப்பம் சுகர் பேஷண்ட் கேட்டா தெரியும், அப்பதான் ஆசையா வரும். அது வரைக்கும் லட்டு திங்க மாட்டோம், பூந்தி திங்க மாட்டோம், எனக்கு பிடிக்காது பாரு. சுகர்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் எல்லா இனிப்பையும் தேடும். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஹாதிஹில் அம்வால் ஹுல்பத்துன் ஹதீரத்துன், அது ஃப்ரெஷ்ஷான இனிப்பு, அது தேவதான். ஃபமன் அஹதஹா பி ஸஹாவத்தி நஃப்ஸிஹி ஊரிக லஹு.
யார் அதை தாராளமான மனதோடு பெருந்தன்மையான மனதோடு அதை எடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அதிலே பரக்கத் செய்வான். வமன் அஹதஹு பிஸ்ராஃபி நஃப்ஸி, யார் வரைமுறை தாண்டி பேராசையோடு அதை எடுத்துக் கொள்கிறாரோ லம் யுபாரக் லஹு ஃபீ, அவருக்கு அதிலே பரக்கத் செய்யப்பட மாட்டாது. இது சொன்ன உடனே இந்த சஹாபி சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இதயத்திலிருந்து கிளம்பி காது வழியாக இதயத்தை சென்றடைகின்ற காரணத்தினால் அல்லாஹ் அந்த வார்த்தையின் வீரியத்தை பாருங்கள். அடுத்த வினாடி அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா அஸ்அலு அஹதன் யா ரசூலல்லாஹ் ஷையன் மின் பஅதி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இனிமேல் யாரிடத்திலும் உங்களுக்கு பிறகு, உங்கள்ட்ட நான் கேட்டதான் கடைசி, இனிமேல் யாரிடத்திலும் எதற்காக வேண்டியும் எந்த நேரத்திலும் யாரிடத்திலும் எதையும் நான் கேட்க மாட்டேன், பெற மாட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா. அப்பதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வாங்கும் கரத்தை விட, வாங்கும் பொழுது கை கீழே இருக்கும், கொடுக்கின்றவருடைய கை மேல. யார் இப்படி சொல்லுவாங்களா, நீங்க இப்படி எடுங்க நான் இப்படி வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கொடுக்கும் கரம் வாங்கும் கரத்தை விட சிறப்பான, வாங்குபவரை விட தருபவர் சிறப்பானவர். ஒரு பிரபலமான ஹதீசுக்களை வல்லுநர் ரொம்ப அழகாக சொன்னார், இது வெறுமனே தர்மத்தோடு நிற்கக்கூடிய ஹதீஸ் அல்ல, சொந்தமாக வியாபார நிறுவனங்களை உருவாக்குங்கள். நம்முடைய முன்னோர்கள் கொழும்பிலே வியாபார நிறுவனங்களை உருவாக்கினார்களே, நம்முடைய முன்னோர்கள் வெளிநாடுகளிலே பர்மாவிலே வியாபார நிறுவனங்களை உருவாக்கினார்களே, நம்மளை விட கம்மியா படித்தவங்க, படிக்காதவங்க, சில 100 தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுத்தவர்கள், சம்பளம் கொடுக்கின்ற முதலாளியாக இருப்பது சம்பளம் வாங்குகின்ற தொழிலாளியாக இருப்பதை விட சிறப்பானது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் ரொம்ப விரிவானது. இந்த ஒற்றை ஹதீஸ்